வணக்கம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளின் செய்தியோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். இன்று 8ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய நாளின் செய்தியாக நான் உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன். நீர்கொழும்பு தொடர்பான பரபரப்பான விடயங்கள் தான் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து கைதிகள் பல்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் என்று வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கூட நீர்கொழும்பில் இருந்து கைதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். மிக பாரதூரமான பிரச்சனை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. மிக திட்டமிட்ட வகையிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இதிலே பிரதான, அதாவது தாக்குதலை திட்டமிட்டவர் என்று சொல்லப்படுகின்ற பிரதான கைதி பூசா சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு ஏராளமான சம்பவங்கள் அந்த விடயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. உண்மையில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசை கலைப்பதற்கு மிக 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 பெரிய பெரிய பிளான்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த அரசை கலைத்து விட வேண்டும் என்பதிலே மிக பெரும் தலைகள் அதிலே ஈடுபாடு காட்டி வருகின்றது. இவ்வாறு தான் அந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளியிலே கோட்டாகோகம் போன்று அனுரகோகம் அந்த விடயத்தை செயற்படுத்துவதற்காக பல முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் அரசியல் பரப்பிலே அந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அந்த விடயத்தின் ஒரு பகுதியாக கூட இது இருக்கலாம். கொழும்பு, அதாவது நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட மோதல் நிலைமை குறித்து பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் சிறைச்சாலை தரப்பு பல முக்கிய தகவல்களை இது தொடர்பிலே வெளிப்படுத்தி இருக்கிறது. மோதலில் ஈடுபட்ட கைதிகள் சில அதிகாரிகளின் தலைகள் மீது பெரிய கற்களை போட்டு தாக்கியுள்ளதாக சிறைச்சாலை செய்திகள் தெரிவித்திருக்கின்றது. பாதுகாப்பு பிரிவினரின் தகவல்களின்படி இந்த மோதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணியளவில் ஆரம்பமாகி இருக்கிறது. சிறைச்சாலையினுள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் குழுவினர் அது குறித்த தகவல்களை அதிகாரிகளுக்கு வழங்கும் கைதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மோதலை கடுவெல்லேகம சுரேஷ் என்பவரே முழுமையாக வழிநடத்தியிருக்கின்றார். இதன்போது கொடூரமாக தாக்கப்பட்ட பர்ணகுல சூரிய நிலங்க துல்சான் வயது 29 மற்றும் கணேவத்த ஆராய்ச்சி கலை கஜான் சம்பத் வயது 31 ஆகிய இரு கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சம்பவம். இவர்கள் இருவரும் சிறை அதிகாரிகளுக்கு ஒற்றர்களாக செயற்பட்டவர்கள் என்றும் கூறப்படுகிறது. பின்னர் பாதுகாப்பு பிரிவினரின் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு பிரிவினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கைதிகளை வார்டுகள் அடைத்திருக்கிறார்கள். அந்த இடைவெளியில் கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலையை உடைத்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மாத்திரைகள் அனைத்தையும் கொள்ளையடித்திருக்கின்றார்கள். நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து மறுநாள் காலை அதிகாரிகளால் கைதிகளுக்கு உணவு வழங்கப்பட்ட போது சுரேஷின் தரப்பை சேர்ந்த ஒருவர் ஒற்றர் தரப்பை சேர்ந்த ஒருவரின் கன்னத்தில் அறைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சுமார் 100 கைதிகள் ஒன்று சேர்ந்து அந்த நபரை சூழ்ந்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். 2 சிறை அதிகாரிகள் அந்த கைதியை காப்பாற்றி சிறைச்சாலையில் உள்ள விகாரை பகுதிக்கு அழைத்து சென்றபோது தாக்குதல் நடத்திய கைதிகள் அதிகாரிகள் மீதும் கற்களால் எறிந்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் இருதரப்பு கைதிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் மூண்டிருக்கிறது. நிலைமையை கட்டுப்படுத்த வந்த பல்லன் சேன சிறைச்சாலையின் புதிய பிரதம ஜெயிலர் மீதும் கைதிகள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். பின்னர் முதலில் தாக்கப்பட்ட கைதியை அழைத்து சென்ற 2 அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியை காப்பாற்றியிருக்கிறார்கள். அவரை வெளியேறும் வழியில் இழுத்துச் சென்ற போது ஒரு கைதி வந்து முள் போன்ற ஒன்றை கொண்டு வந்து அந்த 2 அதிகாரிகளில் ஒருவரை தாக்க முயன்றிருக்கிறார். ஆனால் பயனற்று போய்விட்டது. இது சிறை வளாகத்திலே நடந்திருந்தது. சரிங்க, வந்து விடாதீர்கள், போய்விடுங்கள் என்று சிறை அதிகாரிகளுடன் நட்பாக இருந்த கைதிகள் அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற முயன்றிருக்கிறார்கள். ஆனால் மற்றொரு கைதிகள் குழுவும் அவர்களை தாக்கி இருக்கின்றது. அதன் பின்னர் சிறைச்சாலையின் விரைவு அதிரடிப்படையினர் உள்ளே நுழைந்த போது கைதிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சில அதிகாரிகளின் தலைகளில் பெரிய கற்களை போட்டு தாக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையில் அந்த அதிகாரிகள், கொல்லப்பட்ட அதிகாரிகளின் படங்களை பார்க்கின்ற பொழுது அவ்வாறான காயங்கள் தெரிகின்றது இல்லையா? மேலும் சிறைச்சாலையின் பாதுகாப்பு அறை மற்றும் ஆயுத களஞ்சிய அறையை உடைத்த கைதிகள் அங்கிருந்து ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றையும் T56 ரக துப்பாக்கி ஒன்றையும் கைப்பற்றி அதிகாரிகள் மீதும் எதிர்த்தரப்பு கைதிகள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார்கள். பின்னர்
இந்த இரு துப்பாக்கிகளும் பாதுகாப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டிருக்கிறது. கைதிகள் சிறைச்சாலையின் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அத்தியட்சகரின் உத்தியோகபூர்வ அறையின் கழிவறையை கூட அடித்து நொறுக்கி சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சேத விவரங்கள் இதுவரை மதிப்பிடப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த மோதலில் காயமடைந்த நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு கைதியும் உயிரிழந்திருக்கின்றார். அதையடுத்து மொத்த உயிரிழப்பு 27ஆக அதிகரித்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து 1033 கைதிகள் பாதுகாப்பு கருதி அனுராதபுரம், பூஷா மற்றும் மகர, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அங்குணபொல்லபொச மற்றும் போகம்பரை ஆகிய சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். மோதலை வழிநடத்திய கடுகல் கம சுரேஷ் பூசா உயர் பாதுகாப்பு சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இத்தகைய சூழ்நிலையில் கொழும்பு சிறையில் நடந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சூழலில் அமைதியான நிலை காணப்பட்டாலும் கைதிகளின் விவரங்கள் அறிய அவர்களின் உறவினர்கள் சிறைச்சாலைக்கு அருகில் கூடி பதற்றமாக நடந்து கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இடமாற்றப்பட்ட கைதிகள் மற்றும் வைத்தியசாலையில் உள்ளவர்களின் பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் அது நேற்று ஆரம்பமாகிவிட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றவியல் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சிஐடி அதிகாரிகள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முதல் கட்ட விவரங்களை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். சாட்சியாளர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யவும் தொடங்கியிருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அசங்க தரவிட்ட சிறைச்சாலைக்கு நேரில் சென்று விசாரணைகளை கண்காணித்திருக்கிறார். இவற்றுக்கு மேலதிகமாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஆணையாளர் நிமால் ஜி புஞ்சிகேவாவும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையிலே நீர்கொழும்பிலிருந்து மோதலுக்கு காரணமானவர் என்று கூறப்படும் கடுகல் வேகம சுரேஷ் என்பவர் பூசா சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். பாதாள உலக குழு உறுப்பினரான கெகல் பாத்ரபாத்தே என்பவரின் நெருங்கிய கூட்டாளி என்றும் சொல்லப்படுகிறது. கட்டுபெல் கமே சுரேஷ் மீது கூரிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. பாரிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த நபர் 2016ஆம் ஆண்டு நாரம்பல பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் பிக்கி ஒருவரையும் அங்கு உதவியாளராக இருந்தவரையும் தாக்கி கட்டி வைத்து அங்குள்ள தூவியை சேதப்படுத்திய குற்றச்சாட்டும் இவருக்கு எதிராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதுடன் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு ஒன்றிற்காக அவர் தற்பொழுது விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார் நீர்கொழும்பு சிறைச்சாலையில். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் குறுகிய கால கைதிகள் மற்றும் விளக்கமறியல் சந்தேக நபர்கள் என்று 2400க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல்வேறு குற்ற கும்பல்களுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அங்கு இருந்ததாகவும், இருப்பினும் கடந்த 5-6ஆம் தேதிகளில் சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்களினால் 7 அதிகாரிகள் உட்பட 27 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களில் பலத்த காயமடைந்த 20 பேர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் நேற்றைய காலை நிலவரப்படி இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் சிறைச்சாலைக்குள்ளும் அதனை சுற்றியிருந்த பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்தி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து புலனாய்வு தகவல் கிடைத்ததும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் கர்ச நாணயக்காரை இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சூழல்கள் குறித்து சில நாட்களுக்கு முன்பிருந்தே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தவறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அதாவது கர்ச ராஜகர்ண தான் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். தற்போதைய ஆட்சிக்கு முறையான தலைமைத்துவமோ முகாமைத்துவமோ அல்லது இது போன்ற நெருக்கடி நிலைமைகளை எதிர்கொள்வதற்கான முந்தைய அனுபவமோ இல்லை என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்
நாடு எதிர்கொண்டுள்ள ஒட்டுமொத்த நிர்வாக வீழ்ச்சியை நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தெளிவாக உணர்த்துவதாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நிர்வாக திறமையின்மையையும் பலவீனமான முகாமைத்துவத்தையும் இதற்கு முன்னர் இந்த நாட்டு விவசாயிகளும் வர்த்தக சமூகத்தினரும் அனுபவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் ஒரே இரவில் நடந்ததொன்றல்ல என்றும் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பே இது குறித்து புலனாய்வு பிரிவினர் அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்தியிருந்தும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உரிய தீர்மானங்களை எடுக்காததன் காரணமாகவே இது பாரதூரமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ராஜ் கருணா மேலும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்த வேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த வன்முறை சம்பவம் குறித்து விரிவான மற்றும் முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்திற்கான காரணங்களை கண்டறிதல், எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதே இந்த குழுவின் முக்கிய பணியாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. நாடாளுமன்றத்திலே அதாவது நேற்று விசேட உரையொன்றை ஆற்றி நீதி அமைச்சர் கர்ச நாணயக்கார ஜனாதிபதியின் செயலாளரினால் இந்த விசேட விசாரணை குழு நியமிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். 3 அடங்கிய குழுவினர் இதிலே இருக்கின்றார்கள். தலைவராக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ, உறுப்பினராக ஓய்வு பெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி மிலிந்த குணதிலகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி மொஹான் வீரகோனும் இவ்வாறு நியமிக்கப்பட இருக்கிறார்கள். குறித்த குழுவினால் இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து விடயங்களும் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு பரிந்துரைகள் அடங்கிய இறுதி அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட உள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிராக உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முன்னெடுக்கப்படும் விசாரணை பணிகள் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரிலே குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு என்பவற்றிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கைதிகள் ஏற்படுத்தவிருந்த பேரழிவை தடுக்கவே அதிகாரி சிறைச்சாலை கதவின் துளையூடாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். சிறைச்சாலைகளில் 2 பிரதான கதவுகள் காணப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக இருப்பது இரும்பு கதவு, அடுத்ததாக இருப்பது மரப்பலகையிலான கதவு. இந்த கைதிகள் இரும்பு கதவையும் உடைத்து கொண்டு மரப்பலகை கதவை நோக்கி வந்திருக்கின்றார்கள். இரும்பு கதவுக்கும் மரப்பலகை கதவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் பாச ஸ்கேன் இயந்திரம், அதாவது பொடி ஸ்கேன் இயந்திரம் மற்றும் தகவல் தொடர்பு நெட்வொர்க் உள்ளிட்ட பெறுமதிமிக்க உபகரணங்கள் நிறுவப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கைதிகள் இரும்பு கதவையும் உடைத்து கொண்டு இந்த மரக்கதவையும் கடந்து வெளியே வந்திருந்தால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை பற்றி என்னால் இந்த சந்தர்ப்பத்தில் மதிப்பிட முடியாது என்றும், அவர்கள் மரக்கதவையும் உடைத்து கொண்டு வெளியே வந்திருந்தால் அனைவரும் தப்பியிருப்பார்கள், அனைவரும் சமூகத்திற்குள் வந்திருப்பார்கள். அப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவை பற்றி என்னால் கூற முடியாது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். சிறைச்சாலை அதிகாரிகள் தங்களது உயிரை பணியம் வைத்து இவ்வாறு செயற்பட்டிருக்காவிட்டால் இது இதைவிட ஒரு பாரிய விபரீதமாக அல்லது பேரழிவாக மாறி இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. நமது சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் அந்த மரக்கதவில் உள்ள சிறிய துவாரத்தின் ஊடாக துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார். அது நடக்கும்போது நான் முன்னரே விளக்கியது போல அந்த சம்பவங்கள் அனைத்தும் நடந்து முடிந்த ஒரு தருணமாகவே இருந்தது. அதாவது இரும்பு கதவையும் உடைத்து கொண்டு மரக்கதவுக்கு அருகில் வந்திருக்கிறார்கள். அந்த வேளையிலும் நமது சிறைச்சாலை அதிகாரிகள் பெருமளவிலானோர் உள்ளே இருந்த கைதிகளுக்கு மத்தியில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் கைதிகளால் தாக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். எமது அதிகாரிகள் அந்த வளாகத்திற்குள் நுழைந்தது கைதிகளின் மத்தியில் இருந்த மோதலை கட்டுப்படுத்தி எமது அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காகவே ஆகும். ஆனால் அந்த அதிகாரிகளும் உள்ளே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் தான் கைதிகள் இரும்பு கதவை உடைத்து கொண்டு வெளியே வந்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் பரவிய அந்த காணொளிகளில் உண்மையில் அந்த நேரத்தின் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக அந்த அதிகாரி மரக்கதவின் ஊடாக துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தையே காட்டுகிறது என்று பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பிரசாத் கேமந்த குமாரை இவ்வாறு சொல்லியிருக்கின்றார்.
உண்மையில் இது ஒரு பாரிய பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது சிறையை உடைத்து கொண்டு அந்த கைதிகள் வெளியே வந்திருந்தால் மிக பெரும் பாரதூரமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சுடுகின்ற அந்த காணொளி தான் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காணொளியாக காணப்படுகிறது. உண்மையில் அது அவ்வாறு கட்டுப்படுத்தாவிட்டால் இப்பொழுது பாரிய பேரழிவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அது இருந்திருக்கும் இல்லையா? அதாவது காலாவதியான சீனி, அதாவது 100 கோடிக்கும் அதிகமான சீனி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ரொசான் ஒலுக அவர்கள்தான் இந்த விடயத்தை கண்டுபிடித்திருக்கின்றார். அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான விடயம்தான் இது. கொழும்பு வேலியகுட பகுதியில் உள்ள கிளஞ்சிய சாலை ஒன்றில் காலாவதியான சீனியை மீண்டும் பொதி செய்து சந்தைக்கு விநியோகிக்கும் கடத்தல் தொடர்பாக இராணுவ புலனாய்வு பிரிவினரால் பலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொசான் ஒலுகல அவர்களுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு நேற்று இந்த பாரிய அளவிலான சீனி கையிருப்பு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட சீனியின் கையிருப்பு மதிப்பு 100 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த விடயம் உண்மையில் இந்த மக்களுக்காக விநியோகிக்க வைத்திருந்த இந்த 100 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சீனி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் ஒரு ஆபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த மக்கள். இதேவேளை மேலும் ஒரு செய்தியாக உங்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய செய்தியாக, வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்திலே கடவுச்சீட்டு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் முறையற்ற வகையில் பணம் கூறப்படுவதாக ஒரு செய்தி இருக்கின்றது. மன்னாரை சேர்ந்த தாயொருவர் வெளிநாட்டில் பணிபுரியும் தனது கணவரை சந்திப்பதற்காக தனது 10 வயதுக்கு மேற்பட்ட 2 பிள்ளைகளுடன் கடவுச்சீட்டை பெறுவதற்கு சென்றிருக்கிறார். அங்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த போது ஆவணங்களில் குறை இருப்பதாக கூறி 2,50,000 ரூபாய் பணம் கோரப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையில் அந்த தாய் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். ஆனால் அவர் அந்த பணத்தை வழங்க மறுத்திருக்கின்றார். 2,50,000 ரூபாவை பணத்தை வழங்க மறுத்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், கொழும்பு கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு சென்று அந்த ஆவணங்களுடனேயே அவர் கடவுச்சீட்டை எந்தவித மேலதிக பணமும் வழங்காமல் அந்த ஆவணங்களுடன் அந்த கடவுச்சீட்டை பெற்று வந்திருக்கின்றார். எனவே அந்த அதிகாரிகள், அதாவது கடவுச்சீட்டை பெறும் செல்லும் மக்களிடம் இந்த அதிகாரிகள் இவ்வாறு பணம் சேகரிப்பதாகவும் இவர்களுக்கு தகுந்த நடவடிக்கையை எடுக்குமாறும் மக்கள் கோரிக்கை வைப்பதாக சொல்லப்படுகிறது. நல்லது அன்பு சொந்தங்களை, இதுவரையும் இடைமுழக்கத்தின் இன்றைய செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்தும் இடைமுழக்கம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நல்குங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.